நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். என்னை தேடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். உனக்கு தெரியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு தருவேன் என்று நம்ம எப்பொழுதும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு காத்திருக்கிற தேவ சமூகத்தை இந்த நாளெல்லாம் தேடுங்கள். அவருடைய அடையாளங்களை, அற்புதங்களை மகிமையாய் நீங்கள் பாருங்கள். 107ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. என் அன்பானவர்களே, இந்த உலகம் முழுவதும் என்றைக்கு பாவம் வந்ததோ அன்று முதல் இந்த உலகம் முழுவதும் பாவத்தின் சாபமான நோய்களும் வந்தது. ஆனால் இரக்கமுள்ள தேவன், அவர் குணமாக்கும் யெகோவா ராஃபா என்று அழைக்கப்பட்டவர். அவர் குணமாக்குற தெய்வம். ஆகவே அந்த தெய்வம் உண்டாக்கிய இலை, தலை, கீரை, காய், கனிகள் எல்லாம் மனிதனுடைய நோய்களை இன்றைக்கும் குணமாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் பாவத்தை விட்டுவிடாத மனிதர்களுடைய வாழ்க்கையில் பாவத்தின் விளைவு பல பொல்லாத நோய்கள் அவர்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் நாம் கழுவப்படும் போது, அவருடைய ஆவியால் நாம் கழுவப்படும் பொழுது, அவருடைய வசனம் நமது ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இருக்கிற நோய்களை குணமாக்கும். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் 5-13 வரைக்கும் பாருங்கள். நூற்றுவ தலைவன் தன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாக வேண்டும், நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் விசுவாசத்தை பார்த்து இயேசு, நீ போகலாம், இப்பொழுதே உன் வேலைக்காரன் சுகமானான் என்று சொன்னார். அவர் வசனத்தை அனுப்பினார். எங்கேயோ இருந்த வேலைக்காரன் பூரண சுகமாய் விட்டான். அன்பானவர்களே, இன்றைக்கும் அப்படித்தான். சபையில் அவருடைய வசனம் ஏன் போதிக்கப்படுகிறது? நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும், நாம் சுகமாகவும் தான். அவருடைய வசனம் இன்றைக்கும் உங்களுக்கு யூடியூப் வழியாக நூற்றுக்கணக்கான ஊழியர்கள், ஊழியக்காரிகள் வழியாக ஆவியானவர் ஏன் போதிக்கிறார்? ஒரு வசனத்தை விசுவாசிக்கும் போது அது உங்களை ரட்சிக்கும், அந்த வசனம் உங்களை குணமாக்கும். வேதத்தை விசுவாசத்தோடு அனுதினமும் படியுங்கள். அந்த வசனம் உங்கள் வாயிலே சென்று ஆத்மாவில் நுழைந்து, இரத்தத்தில் நுழைந்து, எலும்பில் நுழைந்து, நரம்பில் நுழைந்து வியாதிகளை குணமாக்கும். ஒரு வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். இன்றைக்கும் தேவன் மாறாதவர். ஆக இப்பொழுதே தேவ பாதத்தில் நீங்கள் விழுந்து சகல பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு பாவங்களை விட்டுவிடுங்கள். அவருடைய வசனத்தை விசுவாசியுங்கள். இயேசு வார்த்தையானவர். அவருடைய வார்த்தை உங்களை பூரண சுகமாக்கிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, உமது வசனம் உலகம் முழுவதும் எல்லாருக்கும் அறிவிக்கும்படி நீர் அப்போஸ்தலர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறீர். என்றால் உம்முடைய வார்த்தையை கேட்டவர்கள் ரட்சிப்பை பெறுவார்கள், பாவ மன்னிப்பை பெறுவார்கள், அபிஷேகம் பெறுவார்கள். உமது வார்த்தை விசுவாசித்தவர்கள் பூரண சுகம் பெறுவார்கள். அந்த பூரண சுகத்தை இப்பொழுதே எல்லாருக்கும் கட்டளையிடுங்க. உம்முடைய வசனத்தை அனுதினம் படிக்கிறவர்கள் பூரண சுகம் பெறுவார்கள். உம்முடைய வசனத்தில் ஜீவன் உண்டு. உம்முடைய வசனத்தில் உம்முடைய ஆவியானவர் இருக்கிறீர். சுகம் கட்டளையிடுகிறீர். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் பெயராலே ஆமென்.